வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 15/12/2023 சோபக்கிருது ஆண்டு கார்த்திகை மாதம் 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். விருட்சக லக்கணம். இருப்பு இன்று 21 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:21க்கு. திதி இன்று அதிகாலை 3:03 வரை துதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 10:39 வரை பூராடம், பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று பிற்பகல் 12:55 வரை விருத்தி, பின்பு துருவம். கரணம் இன்று அதிகாலை 3:03 வரை கௌளவம், பின்பு பிற்பகல் 2:08 வரை தைத்துளம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம்ங்க. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா இன்று மிருக சீரிசம், திருவாதிரை நட்சத்திரம்ங்க. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்களும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எதுலேயுமே நீங்கள் ஈடுபட வேண்டாம்ங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது திட்டமிட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துருங்க. 2-3 நாட்கள் கழித்து செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படுங்க. நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடுங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது பார்த்தீங்கன்னா ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படுங்க. எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாமுங்க. அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் சேர்த்தில் வேணுகான கண்ணன் திருக்கோலம், பல்லக்கில் கன்றால் விழா எறிந்த திருக்கோலமாய் காட்சியருளல், திருவிடைமருதூர் ஸ்ரீ பிரகத் குசாம்பிகை புறப்பாடு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வழிபட சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தி பூஜைகள் செய்வதற்கு மிக உகந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு மிக ஏற்ற நாள், நந்தவனம் அமைப்பதற்கு மிக நல்ல நாள், கடன்களை அடைப்பதற்கு மிக சிறந்த நாள். இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சுக்கிரஹோரை மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சுக்கிரஹோரை பார்த்தீங்கன்னா களத்திரம், அழகு, கவர்ச்சி, சுத்தம், பொருளாதாரம் ஆகிய எல்லா விஷயங்களுக்கும் அதிபதியாக இருப்பவர் இந்த சுக்கிர பகவான் தாங்க. அப்போ அனைத்து சுபகாரியங்களையுமே இந்த ஹோரையில் நீங்கள் சுக்கிரஹோரையில் செய்யலாமுங்க. வீடு வாங்கணும்னா வாங்கலாம், நிலம் வாங்கணும்னாலும் வாங்கலாம், வண்டி வாகனம், ஆடை ஆபரணங்கள் வாங்கவும் மிக உகந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரஹோரை தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் தொடர்பான அனைத்து காரியங்களுமே உங்களுக்கு அதிக நன்மைகளில் ஏற்படுத்துங்க. அப்போ நீங்கள் பெண்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் சுக்கிரஹோரையில் முயற்சி பண்ணுங்கள், அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. விவசாயம் பண்ணனாலும் இந்த சுக்கிரஹோரையில் பண்ணலாமுங்க. பயணங்கள் செய்யலாம், பண பரிமாற்றங்கள் போன்றவற்றிற்கும் இந்த ஹோரை பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானதாக இருக்குங்க. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமைங்க. அப்போ வெள்ளிக்கிழமைக்கு உரிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா அது துர்க்கை அம்மன் தாங்க. அனைத்து தீய சக்திகளுக்கும் அசுரர்களுக்கும் எதிராக போராடி வெற்றி பெற்ற இந்த துர்க்கை அம்மனுக்கு மிக சிறந்த நாளாக இருக்கிறது இந்த வெள்ளிக்கிழமைங்க. எனவே இந்த நாளில் நீங்கள் துர்க்கையை வழிபடணும் அப்படின்னா பல வண்ண நிற உடைகளை அணிஞ்சு நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களையும் துர்க்கை அம்மன் உங்களுக்கு அருள் பாலிப்பாங்கங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசத்தில் குரு, கன்னியில் கேது, துலாமில் சுக்கிரன், விருச்சகத்தில் சூரியன், செவ்வாய், புதன், தனுசில் சந்திரன், மகரத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குது, 6ஆம் பாவத்தில் கேது பகவானும், 7ல் சுக்கிரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் புதன், செவ்வாய், சூரியனுடைய பயணம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் சந்திரனும், 10ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ இன்று நீங்கள் உங்களுக்கு ஆற்றலும் உறுதியும் பார்த்தீங்கன்னா மன தைரியம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு புதிய முயற்சிகளாக இருக்கட்டும் அது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ நீங்கள் எதிர்பாராத சில திருப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்று ஏற்படலாமுங்க. மனதில் புதுவிதமான தைரியமெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். புதிய முயற்சிகளை பற்றிய ஒரு சிந்தனைகள் இன்றைய நாள் உங்களுக்கு மேம்படப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ தொழில்நுட்ப தேடல்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்று. ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு மிக தெளிவான ஒரு மனநிலையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிறுதூர பயணங்களின் மூலம் மனதில் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்படுங்க. இன்றைய நாள் குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைந்திருந்தால் கூட உங்களுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க. உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள். தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரிய அனுகூலம்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக முடியுங்க. உங்களுடைய சகோதரர்கள் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் உங்களிடம் ஆலோசனைகள் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சிலருக்கு அவ்வப்போது சிறு சிறு சலனங்கள் உங்கள் மனதில் ஏற்பட்டு நீங்கக்கூடும். மாலையில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர்கள் ஒருவர் பார்த்தீங்கன்னா தொடர்பு கொண்டு பேசுவது உங்களுக்கு மனதளவில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வியாபாரத்தில் விற்பனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. திடீர் செலவுகளும் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படலாமுங்க. அப்போ இன்று நீங்கள் அம்பிகையை தரிசிக்க நற்பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் சில தவறுகள் நேர வாய்ப்பு இருப்பதால் எந்த ஒரு இடத்துலையுமே பொறுமையுடனும் பணிகளை நீங்கள் கையாள வேண்டியது மிக நல்லதுங்க. அப்போ உங்களுடைய சக பணியாளர்களிடம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. அது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தருமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடன் பார்த்தீங்கன்னா நட்புணர்வுடன் நடந்து கொள்வீங்க. இதனால் உறவில் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு ஏற்படும். அன்பு உணர்வு இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குடும்பத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுங்க. உங்கள் இருவருக்கும் உண்டான அன்பு அரவணைப்பு இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. குழந்தைகளுடைய விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அது இன்றைய நாள் வெற்றியாகுங்க. படிப்பில் மிக அக்கறையுடன் படிக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தி அடையுங்க. இன்றைய நாள் நீங்கள் அதிக பணத்தை நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்று கால்வலி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படலாம். யோகா மேற்கொள்வது, தியானம் இதெல்லாம் உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வது மிக அவசியம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சகோதரர் வகையில் எதிர்பார்த்த காரிய அனுகூலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக நடைபெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே உண்டுன்னு சொல்லலாமுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க.
பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 6ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 7ல் புதன் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் சிந்தித்து யோசித்து சில திட்டங்களை எல்லாமே உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ உங்களுடைய தொழில் வட்டாரத்தில் சிறந்த தொடர்புகள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. ஆனால் உணர்ச்சி வசப்படுதலை இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா போதும், மிக சிறப்பான பலன்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. ஆடம்பரமான பொருட்களுடைய சேர்க்கை இன்று உங்களுக்கு உண்டாகக்கூடும். உங்களுடைய பேச்சுக்களில் இன்று கனிவு இருக்க வேண்டுங்க. இழுபறியான சில வரவுகள் எல்லாமே இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. குடும்பத்தின் எதிர்கால சிந்தனைகள் இன்றைய நாள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. மனதில் புதிய நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கக்கூடுங்க. அப்போ எதிர்காலம் சார்ந்த முதலீடுகள் எல்லாமே மேம்படக்கூடும். உங்களுக்கு பணிபுரியும் இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருப்பவங்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாகவே இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ இன்றைக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். சிலருக்கு நண்பர்கள் மூலம் சில சங்கடங்கள்லாம் ஏற்படக்கூடும். கொஞ்சம் நண்பர்களிடம் கவனமாக இருங்க. தாய் வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுகூலமாக இன்றைய நாள் முடிய போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிக்கு இது எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு தருவாங்க இன்றைய நாள். அவர்களுடைய ஒத்துழைப்புனால தான் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடுங்க. அப்போ பணிச்சுமை அதிகரிப்பதால் சற்று மனதளவில் சோர்வுலாம் உண்டாகக்கூடும். மற்றவர்களுடன் பேசும் பொழுது நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது மிக நல்லதுங்க. இன்றைய நாள் வியாபாரம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. பணியாளர்கள் நல்லபடி உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு சிறப்பாக நீங்கள் திட்டமிட்டு கொஞ்சம் திறமைகளுடன் செயல்படும் பொழுது உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. அதனால் பணிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் முடித்து தரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆற்றல் எல்லாமே வெளிப்படும். தொழில் வளர்ச்சி உங்களுக்கு எப்பொழுதும் போல காணப்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சரியான புரிந்துணர்வு இருந்துச்சுன்னா உறவு உங்களுக்கு நல்லுறவாக இருக்கக்கூடுங்க. அதனால் எதுலேயுமே நீங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்க. பொறுமையை கடைபிடிங்க. அது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. குழந்தைகளுடைய விஷயங்களில் நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லைங்க. அவர்கள் கல்வியில் நல்ல ஈடுபாடுடன் படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்கான வழிகளை நீங்கள் காண வேண்டுங்க. ஆடம்பர பொருட்களுக்காக நீங்கள் பணத்தை அதிகமாக செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும் இன்றைய நாள். அப்போ நிதி நிலைமையில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உடல் ஆரோக்கியம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. மன உளைச்சலிருந்து விடுபட நீங்கள் கொஞ்சம் யோகா, தியானம் போன்றவற்றை எல்லாம் மேற்கொண்டீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் இது மேலும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முன்னேற்றங்கள்லாம் காணப்படும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களுக்கு விரைவில் வந்து சேருங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குடும்பம் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் முடிவு எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்றைய நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் செலவுகள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படக்கூடுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. 5ல் பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனும், 6ஆம் பாவத்தில் புதன் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. 7ல் சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் குருவும் உங்களுக்கு பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயல்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஊக்கம் இருக்க வேண்டுங்க. அதே போல் விவேகமும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போது உங்களுக்கு சிறந்த பலன்கள் வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக போட வேண்டிய ஒரு நாளுங்க. அப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்காக மன அமைதியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. எல்லா விஷயங்களையுமே இன்னைக்கு சகஜமாக எடுத்துக்கொள்வது இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. உயர்கல்வியில் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் உங்களுடைய உபரி வருமானம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தனைகள், உபரி வருமான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடுங்க. இன்று கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க, மிக சிறப்பான பலன்கள்லாம் காணப்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய புரிதல்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருந்து வந்தவங்க மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தெய்வ அனுகூலம் உங்களுக்கு நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ மனதுக்கு மகிழ்ச்சி தரும் சம்பவம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நடைபெறும். உங்களுடைய பிள்ளைகளின் உற்சாகம் உங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சகோதரர்கள் மூலம் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும், கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரிய அனுகூலம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. தாயோட விருப்பத்தைலாம் நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த சில பிணக்குகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஒரு அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இதெல்லாம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளுங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த உங்களுக்கு சில சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஆரோக்கியமான சில வாழ்க்கை முறைகள் ஏற்படக்கூடுங்க. வியாபாரத்தில் பற்று வரவு உங்களுக்கு சுமாராக இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சக பணியாளர்களிடம், கீழே பணிபுரியவர்களிடமும் நீங்கள் அதிகமாக பேசுவதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. ஏன்னா நீங்கள் அதிகம் பேசுனீங்கன்னா சில சண்டை சச்சரவுகள் வரலாம். அப்போ உங்களுடைய இலக்கில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பணிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் சுமாராக இருக்குது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுடைய திட்டமிடுதல் தாங்க உங்களுக்கு வெற்றியை தரும். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுங்க. கருத்து வேறுபாடுகள் உங்கள் இருவருக்கும் ஏற்படலாம், கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. உங்களுடைய துணையோட விருப்பப்படி நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், மேம்பாடுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று வரவும் செலவும் இரண்டும் உங்களுக்கு கலந்து தாங்க காணப்படுது. அப்போ நீங்கள் பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கொஞ்சம் நிதி நிலைமையில் எச்சரிக்கையுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலையான ஆரோக்கியத்திற்கு உணவு பழக்கத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டுங்க. அப்போது நீங்கள் யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகள் நீங்கள் செஞ்சாலும் கூட வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. கார வகைகள், எண்ணெய் வகைகள், இந்த மாதிரியான உணவு வகைகளெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டீங்கனாலே உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று திடீர் செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு கரையை காண்பீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், நல்ல செய்திகள் எல்லாமே இன்று கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவார்.
தொடங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. 4ஆம் பாவத்தில் சுக்கிரனும், பஞ்சமஸ்தானத்தில் புதன் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குது. 6ஆம் பாவத்தில் சந்திரனும், 7ல் சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகுவும், 10ஆம் பாவத்தில் குருவும் உங்களுக்கு பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அனைத்து செயல்களையுமே பார்த்தீங்கன்னா கவனமுடன் செய்வதற்கு கொஞ்சம் உரிய நேரத்தையும் ஆர்வத்தையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில மனக்கவலைகள்லாம் ஏற்படலாம். அப்போ முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. உங்களுக்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இருக்காது. மனதில் புதுவிதமான ஒரு சிந்தனைகள்லாம் உங்களுக்கு பிறக்க காண்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் மாறும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலையுமே முன்கோபமின்றி கொஞ்சம் விவேகத்துடன் செயல்பட வேண்டுங்க. அப்போ எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். உங்களுடைய உடல் நிலையில் சோர்வும் ஒரு விதமான மந்த நிலையும் ஏற்படுங்க. இன்றைய நாள் கொஞ்சம் கவனமுடனும் இருந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தேவையான பணம் உங்களுக்கு கையில் இருப்பதால் எளிதாக நீங்கள் சமாளித்து விடுவீங்க. சிலருக்கு தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை இன்றைய நாள் நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் இன்று கிடைக்க காண்பீங்க. அப்போ எதிர்பாராத பொருள் சேர்க்கை உங்களுக்கு இருக்க பெறுதுங்க இன்றைய நாள். அப்போ நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அப்போ வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. உங்களுடைய பங்குதாரர்களால் சில அனுகூலம் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஆற்றல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய பணிகளை நீங்கள் எளிதாக ஆற்றுவீங்க. உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தொழிலில் ஊக்கத்தொகை இந்த மாதிரியான சலுகையான சில வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்களெல்லாம் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும்னா கொஞ்சம் திட்டமிட்டு முயற்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உறவில் நீங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ண வேண்டிய ஒரு நாளுங்க. அப்போது உங்களுடைய துணையை வெளியிடத்திற்கு அழைத்து செல்லுங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். குடும்பத்தில் உண்டான கவலைகளை மறக்க வைக்கக்கூடிய ஒரு நாளாக மாற்றுங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு கொடுத்து செல்லுங்க. இன்றைய நாள் குழந்தைகளுடைய படிப்பு மிக சிறப்பாக இருக்குங்க. அவர்கள் ஆசிரியர்களுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க காண்பீங்க. அதனால் உங்களுடைய பணத்திற்கு பாதுகாப்பு இல்லாத திட்டங்களை எல்லாம் நீங்கள் செயல்படுத்தாதீங்க. இன்றைய நாள் பணத்தை சேமிக்க என்னென்ன வழியோ அதை செய்யக்கூடிய ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பை தருங்க. ஆரோக்கியமான விஷயங்களில் இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தை நீங்கள் அதிகமாகவே உங்களுக்கு இருக்குங்க. அப்போ தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருப்பதால் எல்லா விதத்திலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மேம்பாடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத பணலாபம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் காரிய அனுகூலங்கள்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடும். ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் இன்றைய நாள் தவிர்ப்பது மிக சிறப்பை தருங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர கோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு கோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது. 3ல் சுக்கிரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் புதன் செவ்வாய் சூரியனுடைய பயணமும், 5ஆம் பாவமான பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும், 6ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் ராகுவும், 9ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் இருந்துச்சுன்னா இன்றைக்கு வெற்றிகள் நிச்சயம்ங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுது. அப்போ இன்று நீங்கள் சரியாக முடிவெடுத்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வெற்றிகள் உண்டாகக்கூடுங்க. கலைத்துறையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு இன்று ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. காப்பக பணிகளில் நீங்கள் ஆதாயம் மேம்படுவீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத லாபம் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய அறிமுகமும் இன்று ஏற்படும். அதே போல் உங்களுக்கு வெளி வட்டாரங்களில் நட்பு வட்டம் பார்த்தீங்கன்னா மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. காரிய அனுகூலங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய தேவைகளை அறிந்து நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாம் ஏற்பட போகுது. மற்றவர்களுடன் பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும்ங்க இன்றைய நாள். அப்போ உங்களுடைய யோசனைகளை நீங்கள் குடும்பத்தினர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வாங்க. பிள்ளைகள் தங்களுடைய பிடிவாத போக்கை எல்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. உங்களுடைய வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாமே மிக சிறப்பாக அமைய போகுது. பணியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகமாக உங்களுடன் செயல்படுவாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு விநாயகர் வழிபாடு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் விவேகத்துடன் யோசித்து எந்த ஒரு செயல்களையும் நீங்கள் செயலாற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பொருத்தமான வேலையை முறையாக நீங்கள் கையாள வேண்டியது நல்லதுங்க. நீங்கள் பாராட்டுக்களை பெறும் வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு வேலையில் அமைய போகுது. உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பாராத லாபங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. அதே போல் உங்கள் இருவருக்குமான மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே நீங்கள் அனுபவித்து மகிழக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இன்று உங்கள் இருவருக்கும் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படுது. குழந்தைகள் உங்களுடைய எண்ணங்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அவங்க செயல்படுத்துவாங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுதுன்னே சொல்லலாம். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட உள்ள பணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்குங்க. அப்போ பணவரவை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் திருப்தி அளிக்கும் விதத்தில் இருக்குது. இப்போ இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. அது நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் மிக சிறப்பாக உங்களுக்கு காணப்படுதுங்க. இந்த ஜிம்மராசி அன்பர்களுக்கு நன்றாக இருக்குது. நீங்கள் நன்றாக உண்டு உறங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியம் மிக சிறப்பாக காணப்படுது. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே இன்று சாதகமாக முடியக்கூடும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஆதாயங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று எதிர்பார்த்த பணவரவுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க.
தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் கேதுவோட பயணம் இருக்குது. 2ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 3ஆம் பாவத்தில் புதன் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குது. 4ஆம் பாவத்தில் சந்திரனும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், 7ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவும், அஷ்டமத்தில் குருவும் உங்களுக்கு பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் நீங்கள் தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று மகிழ்ச்சிகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே காணப்படுது. இதன் காரணமாகவே உங்களுடைய நிலைகளும் பார்த்தீங்கன்னா உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சிலருடைய சந்திப்பு எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய ஆற்றல், தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு அமைய போகுது. வியாபார ரீதியாக இருந்து வந்த தடைகள் முற்றிலும் உங்களுக்கு விலகக்கூடுங்க இன்றைய நாள். அப்போ உத்தியோகம் தொடர்பான பணிகளில் ஒரு மாற்றமான சிந்தனைகளும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய பாசன வசதிகளை மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுடைய விவசாயத்தில் ஏற்படுங்க. நிலுவையில் இருந்து வந்த பணிகளை எல்லாம் நீங்கள் செய்து முடிப்பீங்க. அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க இன்றைய நாள். அப்போ பல வகையிலுமே இன்று உங்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகுது. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்குங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மிக அவசியமாகவும் இருக்குது. அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. மற்றவர்களிடம் நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா நிதானத்தை கடைபிடிப்பது மிக அவசியம்ங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் இன்று நீங்கி சுமூகமான உறவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே நீங்கள் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனைகளை எல்லாம் கேட்டு வருவாங்க. அதனால் மகாவிஷ்ணு வழிபாடு இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று எந்த விதமான கவனச்சிதறலுக்கும் நீங்கள் இடம் அளிக்க வேண்டாமுங்க. அது உங்களுக்கு நல்ல வகையான ஒரு முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொறுமையுடன் நீங்கள் பணியாற்றுங்க. தொழில் வளர்ச்சி, லாபம் இதெல்லாம் மிக சிறப்பாக உங்களுக்கு காணப்படுது. வேலையில் உங்களுக்கு வேலைப்பளு எல்லாமே சற்று குறைந்து உங்களுக்கு நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் இனிமையான ஒரு பழகக்கூடிய ஒரு நாட்களாக இன்றைய நாள் காணப்படுது. அப்போ அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்று ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடும். குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள், வாய்ப்புகள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குங்க. வங்கி இருப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தியான முறையில் பராமரிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் காணப்படுது. அப்போது உங்களுடைய நிதி நிலைமை மிக அற்புதமாக காணப்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு கால்வலி இந்த மாதிரியான சிறு சிறு தொல்லைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடுங்க. அப்போ தியானம் மேற்கொள்வது, நடைபயிற்சி இதன் மூலம் உங்களுக்கு சில ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. யோகா, தியானம்லாம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் கருஞ்சிவப்பு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வெளியிடங்களில் நீங்கள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கடன் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வீண் அலைச்சலுடன் வீண் விவாதங்களையும் இன்றைய நாள் தவிர்ப்பது மிக சிறப்புங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க.
வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. 2ஆம் பாவத்தில் உங்களுக்கு புதன் செவ்வாய் சூரியனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சந்திரனும், 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. 6ஆம் பாவத்தில் ராகுவும், 7ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. ஏதாவது முக்கிய முடிவுகள் இன்று இருந்துச்சுன்னா 2-3 நாட்கள் கழித்து பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களாக மாறுங்க. இப்போ உங்களுடைய செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இன்றைய நாளை நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்க. அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மூத்த உடன்பிறப்புகளின் வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழல் எல்லாமே அமையக்கூடும். வெளியூர் பயணம் குறித்த சிந்தனைகள் இன்று மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. அப்போ தந்தை வழி தொழில் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு அனுகூலமான வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அப்போ தவறிய சில வாய்ப்புகளும் மீண்டும் உங்களுக்கு இன்று கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உத்தியோக பணிகளில் ஒரு திருப்தியான சூழ்நிலைகள் ஏற்படும். இன்றைய நாள் சமூகம் தொடர்பான பணிகளில் பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவுகள் எல்லாமே இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகுது. உறவினர்கள் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் எளிதாக சமாளித்து விடுவீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையின் மூலம் பார்த்தீங்கன்னா பண வரவுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் எதிர்ப்புகளை எல்லாம் கடந்து இன்றைய நாள் வெற்றி பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா ஆதாயம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் இன்று ஏற்படுதுங்க. அப்போ துணிச்சலுடன் முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன் எல்லாமே உங்களுக்கு இன்று அதிகரிக்கக்கூடும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் இன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க கூடுமுங்க. விற்பனை உங்களுக்கு வழக்கம் போல இருக்குங்க. அப்போ இன்று சிவபெருமானை வழிபட உங்களுடைய சிரமங்கள் முற்றிலும் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னு முதல்ல திட்டமிட்டு அதை பணியாற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ முக்கியமான வேலைகளில் நீங்கள் கவனம் செலுத்தி அதனை விரைவாக செய்து முடியுங்க. அதுதான் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பை தருங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சி தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இன்றைய நாள் காணப்படுது. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பக்குவமான முறையில் நீங்கள் பிரச்சனைகளை கையாண்டு நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டுங்க. அப்போ அமைதியான மனதுடன் மனம் திறந்து நீங்கள் பேச வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. விட்டு கொடுத்து செல்லுங்க. கணவன் மனைவிக்கிடையே எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ பாருங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு மிக அதிகமான நன்மைகளை கொடுக்கும். கவனமான பேச்சு உங்களுடைய வாழ்க்கையில் அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் குழந்தைகளுக்கு கல்வி வளர்ச்சி மிக சிறப்பாக காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண பற்றாக்குறை இன்று காணப்படுங்க. அப்போ உங்களுடைய தேவைகளை நீங்கள் சமாளிக்க சில கடன்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று குளிர்ச்சியான உணவுகளை எல்லாமே இன்றைக்கி தவிர்த்துருங்க. ஏன்னா உங்களுக்கு கிளைமேட் சேஞ்சஸ் நிறையாக இருக்குது. அதனால் தொண்டை வலிக்கான வாய்ப்பு, சளி இருமல் போன்ற ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய பிள்ளைகளால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க.
பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திரஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிரஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் புதன், செவ்வாய், சூரியனுடைய பயணம் இருக்குங்க. 2ஆம் பாவத்தில் சந்திரனும், 3ஆம் பாவத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும், 6ஆம் பாவத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் கேதுவும், விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. அப்போ உங்களுடைய வளர்ச்சிகளை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உணர்வுகள் சற்று ஏற்ற இறக்கங்கள் காணப்படுது. அதனால் உங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு அதிகமாக கொடுக்காதீங்க. உங்களுடைய சிந்தனைகளை உயர்வாக மாற்றுங்க இன்றைய நாள். அதுதான் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அப்பயும் போல் யதார்த்தமாக நீங்கள் இன்றைய நாள் எடுத்துக்கொள்ளுங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி யதார்த்த குணங்களோடு எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வளர்ச்சியை தடைப்படுத்தாதுங்க. அப்போ குறித்த வேலைகள் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயலாற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உறவுகளிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இன்றைய நாள் கவனமுடன் இருக்க வேண்டுங்க. வழக்கு சார்ந்த எந்த ஒரு செயல்பாடுகள்லையுமே இழுபறியான ஒரு சூழ்நிலைகள் தாங்க இன்று உண்டாகுது. அதனால் கொஞ்சம் இன்று எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பொழுதுபோக்கு செயல்களால் உங்களுக்கு இன்றைய நாள் மனதளவில் சோர்வுகள் ஏற்படும். பயணம் சார்ந்த ஏதாவது ஒரு அலைச்சல்கள் உங்களுக்கு உண்டாகிக்கிட்டே இருக்குங்க. இன்றைய நாள் பதட்டத்தை தவிர்த்து எதிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவுகளால் சில செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் வீண் சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் பார்த்தீங்கன்னா வீட்டில் தெய்வ வழிபாடு செய்வீங்க. இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு நிச்சயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. இன்றைய நாள் வியாபாரத்தில் விற்பனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல தாங்க இருக்குது. இன்றைய நாள் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அகல விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நலம் தரக்கூடியதாக, நலம் சேர்க்கக்கூடியதாக இன்றைய நாள் அமையுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் தன்னம்பிக்கை காரணமாக இன்றைய நாள் கடினமான பணிகளை நீங்கள் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் போல காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதால் அந்த இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. அப்போது நீங்கள் உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. இன்றைய நாள் மௌனமாக இருங்க. இல்லைனா பொறுமையை கடைபிடிப்பது இன்றைய நாள் நல்லது. உங்களுடைய பிரச்சனைகளை நட்புடன் நீங்கள் பேசி தீர்ப்பது இன்றைய நாள் குடும்பத்துக்கு நன்மையை ஏற்படுத்துங்க. ஏதாவது ஒரு ஆலோசனைகள் வேணும் அப்படின்னா பெரியோர்களுடன் ஆலோசனைகள் கேட்டு அதன்படி நடைபெறுவது நல்லது. குழந்தைகளுக்கு இன்றைய நாள் கல்வி வளர்ச்சி மிக சிறப்பாக காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பொறுப்புகளும் பண தேவைகளும் அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ அது உங்களுக்கு மனதளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சங்கடங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு சுமாராக தாங்க காணப்படுது. அப்போ உற்சாக குறைவு உங்களுக்கு காரணமாக தன்னம்பிக்கையும் ஆற்றலும் உங்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று நண்பர்களால் சில சங்கடங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க.
எதிலுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்க கூடுங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் ராகுவும், பஞ்சமஸ்தானத்தில் குருவுடைய பயணமும் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 11ஆம் பாவத்தில் உங்களுக்கு சுக்கிரனும், 12ஆம் பாவத்தில் புதன் செவ்வாய் சூரியனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளாக இருந்தாலும் அதை இன்றைய நாள் நீங்கள் துணிஞ்சு எடுக்கலாம். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் மிக உயர்ந்து காணப்படும் இன்றைய நாள். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு நாட்களாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. உங்களுடைய இலக்கிய பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் இன்று உண்டாகுங்க. அப்போ தவறிப்போன சில பொருட்கள் எல்லாமே மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்குது. பொருளாதாரம் தொடர்பான உதவிகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான ஆசைகள் இன்று உண்டாகுங்க. அப்போ எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் தந்தையோட தேவையை எல்லாத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்து மகிழ்வீங்க. 3வது நபர்களுடைய தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அதனால் ஒருவரை ஒருவர் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள்லாம் இன்று மறைய காண்பீங்க. மாலை வேளையில் பார்த்தீங்கன்னா பள்ளி அல்லதுனா கல்லூரிகளில் படித்த நண்பர்களுடைய தொடர்பு கொண்டு பேசுவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னே சொல்லலாம். இன்றைய நாள் அவ்வளவு சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் காணப்படுது. ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய முயற்சிகள் மூலம் பணிகளில் நல்ல விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தும். அதனால் உங்களுடைய பெயர், நன்மதிப்பு இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. வேலையில் சின்சியராக நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. சுறுசுறுப்பாக இன்றைய நாள் காணப்படுவீங்க. கடின உழைப்பால் அனைவராலுமே பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சுறுசுறுப்பு, உங்களுடைய உழைப்பு இதெல்லாமே சிறப்பாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக காணப்படுது. அதிக லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா கலகலப்பாக பழகக்கூடிய ஒரு நாளுங்க. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி சற்று அதிகரித்து காணப்படும். உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையான ஒரு அணுகுமுறையில் ஒரு நல்ல அபிப்பிராயம், அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இன்று கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும். வெளிநாடு இல்லைனா போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவீங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்று பூர்வீக சொத்துக்கள் மூலம் பணம்லாம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க. அப்போ அதிக அளவில் பணம் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இன்று உண்டாகுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்று உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறந்து காணப்படுது. யோகா மேற்கொள்வது, தியானம் செய்வது இதெல்லாம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்பட போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன வெள்ளை நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு திடீர் பண உருடன் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகளும் இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சகோதரர்களுடன் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க.
தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் ராகுவும், 4ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அதே போல் 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 10ல் சுக்கிரனும், 11ஆம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதன் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. இப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ புதிய தொடர்புகள், புதிய நண்பர்கள் இது எல்லாத்தையுமே அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கும். அப்போ உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் எல்லாமே அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் இன்று நிலவக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. உங்கள் மீதான நம்பிக்கையும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். உடல் ஆரோக்கியம் சீர்பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் அனைத்தும் இன்று அனுகூலமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் வழியிலே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் மறைய காண்பீங்க. சுபகாரிய முயற்சிகள் இன்று உங்களுக்கு ஈடேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் கொஞ்சம் வெற்றி பெறுங்க. தேவையான பணம் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் தாய் வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம், அன்பு இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஆதாயங்கள் உண்டாகக்கூடும். சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுக்கு பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து காட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உழைப்புகள் இன்று அதிகமாக தேவைப்படுது. பணியாளர்களால் சில செலவுகள்லாம் ஏற்படக்கூடுங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் பைரவரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. வேலை தொழில் விஷயங்களில் இன்று பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் சிறப்பாக திட்டமிட்டு செயல்பட வேண்டுங்க. உங்களை நீங்கள் கொஞ்சம் வருத்தி கொள்ளாதீங்க. பணிகளை இழுத்து போட்டு செய்யாதீங்க. உங்களுடைய இன்ட்ரெஸ்டோடு நீங்கள் செய்யும் பொழுது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்யும் பொழுது அது வெற்றி கிடைக்கக்கூடும். உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை எல்லாமே இன்றைய நாள் பகிர்ந்து கொள்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி மிக சிறப்பாக காணப்படுது. அதனால் குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்கள கொஞ்சம் அக்கறையுடன் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. படிப்பில் கொஞ்சம் மந்தமான நிலைகள்லாம் இதுவரைக்கும் இருந்திருக்கும். இனிமேல் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக பணம் சம்பாதிக்க விரும்புவீங்க. உங்களிடம் அந்த ஆற்றல் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இன்று காணப்படுங்க. அப்போ நீங்கள் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாகவும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சளி, இருமல் போன்ற தொந்தரவுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியம் உங்களுக்கு சுமாரத்தாங்க காணப்படுது. அப்போ குளிர்விக்கப்பட்ட உணவுகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்தீங்கனாலே உங்களுக்கு மிக சிறப்பான ஆரோக்கியம் காணப்படும். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஆதாயங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதை எல்லாம் இன்று தவிர்த்து விட வேண்டுமுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய பிள்ளைகளால் சில சங்கடங்கள் எல்லாமே ஏற்படக்கூடும். மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க.
தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகுவும் 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அஷ்டமத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 10ஆம் பாவத்தில் புதன் செவ்வாய் சூரியனுடைய பயணம் இருக்குங்க. 11ஆம் பாவமான லாபஸ்தானத்தில் சந்திரனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் பதட்டப்பட வேண்டாம், பொறுமையாக இருங்க. முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம்ங்க இன்றைய நாள். அதெல்லாம் தவிர்த்துறது நல்லதுங்க. முக்கிய முடிவுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா 2-3 நாட்கள் கழித்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களையும் நல்ல உயர்வான சிந்தனைகளையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ பிள்ளைகளுடைய கல்வி பற்றிய சிந்தனைகள் இன்று அதிகரிக்கக்கூடும். எதிர்பார்த்த சில உதவிகள் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. உங்களுக்கு உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள், உங்களுக்கு சிந்தனைகள் இதெல்லாமே மேம்படக்கூடும். புதுவிதமான சிந்தனைகளின் மூலம் பார்த்தீங்கன்னா சில மாற்றமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகுங்க. அப்போ சாதுரியமான ஒரு செயல்பாடுகளின் மூலம் பாராட்டுக்களை எல்லாம் பெறும் வகையில் இருக்குது. உறவினர்களுடன் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் இன்றைய நாள் முற்றிலும் குறைய காண்பீங்க. உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். உங்களுக்கு தாயிடம் கேட்ட உதவிகள் இன்று கிடைக்கக்கூடுங்க. அப்போ உடல் நலத்தில் கவனமாக இருங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் தேவையற்ற அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. அடிக்கடி மனதில் சிறு சிறு குழப்பங்கள் எல்லாமே ஏற்பட்டு இன்றைய நாள் நீங்கும். உங்களுடைய பிள்ளைகளால் சில சங்கடங்களும் ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் விற்பனையும் லாபமும் அதிகரித்து காணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட பணியாளர்களால் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடுங்க. அப்போ இன்று நீங்கள் வீரபத்திரரை வழிபட எதிலுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டியது மிக அவசியம். கவனச்சிதறல்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க. பணிகளில் நீங்கள் விரைவாக முடிக்க முடியுங்க. அப்போ திட்டமிட்டு செய்தீங்கன்னா தான் உங்களுக்கு பணிகளில் தவறுகள் ஏற்படாமல் தவிர்க்க முடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் போல் உங்களுடைய லாபங்கள், உங்களுக்கு வளர்ச்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல தான் காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நேரம் ஒதுக்கி அவர்கள் விரும்பக்கூடிய வகையில் நீங்கள் பேசி மகிழக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் நல்லதுங்க. அது உங்களுக்கு உறவில் நல்லிணக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் புரிந்து கொண்டு செயல்படுங்க. அன்பை இருவருமே பரிமாறிக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க, விட்டு கொடுத்து பேசுங்க. அதுதான் இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிப்பறிவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக காணப்படுது. ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பு பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை சுமாராக தாங்க காணப்படுது. இப்போ செலவுகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படும். நன்கு நீங்கள் திட்டமிட்டீங்கன்னா பணத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிக்கலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தோல் வலியால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் முறையாக நீங்கள் உடற்பயிற்சி, யோகா, நடைபயணம் இதெல்லாம் உங்களுக்கு ஆறுதலை தரக்கூடியதாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னா இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளையும் கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதிய முயற்சிகளில் நீங்கள் இன்றைய நாள் ஈடுபட வேண்டாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய தாயாரோட தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நல்லவர்களுடைய நட்பு கிடைப்பது உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க.
கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் ராகுவோடைய பயணம் இருக்குங்க. 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், அதே போல் 7ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் புதன், செவ்வாய், சூரியனுடைய பயணம் இருக்குங்க. 10ல் சந்திரனும், 11ஆம் பாவமான லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எதையுமே நீங்கள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க. அப்போ முக்கியமான செயல்கள் எதாக இருந்தால் கூட பரவாயில்ல, மீனராசி அன்பர்கள் 2-3 நாட்கள் கழித்து அந்த வேலையை நீங்கள் தொடங்குங்க. அதுதான் உங்களுக்கு நன்மை தரும். முக்கியமான செயல்களை வேறு ஒரு நாளைக்கு நீங்கள் தள்ளி போட்டுருங்க, அதுதான் நல்லது. எந்த சூழ்நிலையிலுமே நம்பிக்கை இழக்காமல் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய உறவினர்களால் ஆதரவான ஒரு சூழல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடும். இன்று உங்களுக்கு தன வரவுகள் தேவைக்கு ஏற்ப இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ தடைப்பட்ட சில பணிகளை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் எல்லாமே ஏற்படும். உங்களுடைய சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டுங்க. கல்வி பணிகளில் இருந்தீங்கன்னா ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரித்த காணப்பட்டால் கூட கொஞ்சம் இடையூறுகளும் காணப்படுதுங்க. அப்போ மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். புதிய முடிவுகளை நீங்கள் துணிந்து எடுப்பீங்க. வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ குடும்பத்தோட உங்கள் குடும்பத்தினரிடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவம் எல்லாம் தருவாங்க. பிள்ளைகள் எல்லாமே கேட்டதை மகிழ்ச்சியுடன் நீங்கள் வாங்கி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. தாய் வழி உறவினர்கள் மூலமும் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. வியாபாரத்தில் விற்பனைகள்லாம் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருந்தால் கூட பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்க. அப்போ இன்றைய நாள் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு தடைகளை அகற்றக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க. இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ முறையாக திட்டமிடுவதன் மூலம் உங்களுடைய பணிகள் சிறப்பாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடன் பேசும்போது கொஞ்சம் மன அமைதியுடனும் கட்டுப்பாடுடனும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று இதன் மூலமாக தான் உங்களுக்கு இருவருடைய மகிழ்ச்சியை நிலவக்கூடுங்க. அப்போ குடும்பத்தில் இருவருமே புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுங்க. ஒருவரை ஒருவர் பார்த்தீங்கன்னா புரிந்து கொண்டீங்கன்னாலே போதும், குடும்பம் மகிழ்ச்சியாக காணப்படும். குழந்தைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குங்க, கல்வி வளர்ச்சி. அதனால் அவங்களுடைய போக்கிலே விட்டுருங்க, அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயணத்தின் போது சில பணத்தை எல்லாம் கவனமாக கையாள வேண்டியது நல்லதுங்க. ஏன்னா பணத்தை நீங்கள் எடுத்து செல்லும் போது புதிய நபர்களோ இல்லை இந்த மாதிரியான நபர்கள் இருக்கும்போது கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கையில் பணத்தை அதிகமாக எடுத்தும் செல்ல வேண்டாம்ங்க. இன்றைய நாள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இருக்காது, மிக சிறப்பாகவே காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு இன்று வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வீண் செலவுகளால் மனதில் சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா,
சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.